ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய ராதே ஷியாம். கடைசி வகுப்புல கதாய் பண்டிதருடைய வீட்டுக்கு ஒரு சன்னியாசி வருகை தந்திருந்தாங்க. அவங்கள புன்முகத்தோட வரவேற்று நித்யானந்த பிரபு உடைய தந்தை அவங்கள்ட்ட உங்களுக்கு நாங்கள் என்ன கைங்கரியம் செய்யணும்னு கேட்க, உங்கள் மகனை என் கூடால் அனுப்பி வைங்கன்னு கேட்கும்போது அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த க்ஷணமே கதாய் பண்டிதர் மூச்சு அடைகிறார். அதில் நம்ம முடிச்சிருந்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம சில விஷயங்கள் நித்யானந்த பிரபுடைய இந்த அற்புதமான லீலைகளை கேட்டு நம்மளும் நித்திய ஆனந்தத்தை நம்ம அடைவோம். அதற்கு முன்னாடி எனது ஆன்மீக தந்தைக்கும் நித்யானந்த பிரபுக்கு நம்மளது வந்தனங்களை சமர்ப்பிப்போம். நம ஓம் விஷ்ணுபாதாய கௌரங்க பிரஸ்வரூபிணே ஸ்ரீ பக்தி விபூதாய போய் போதாய நகிதி நாமினே சங்கர்ஷண காரணதோயசாயி கர்போதசாயி சபயோப்திசாயி சேசஸ்ய யஸ்யாம்ச கலாஷ நித்யானந்தக்ய ராம சரணம் மமாஸ்து. ஸ்ரீ நித்யானந்த ராமர் எப்போதும் எனது நினைவில் நிற்பாராக. சங்கர்ஷனர், சேஷநாகம், காரணக்கடலிலும் கற்பக்கடலிலும் பார்க்கடலிலும் பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுக்கள் அனைவரும் அவரது அம்சங்களும் அம்சத்தின் அம்சங்களுமே ஆவார். ஹரே கிருஷ்ணா. கடைசியா கதாய் பண்டிதருடைய வீட்டுக்கு ஒரு சன்னியாசி வருகை தரும்போது அவங்கள புன்முகத்தோட உற்சாகமாக வரவேற்று அவங்களுக்கு சேவை செய்து அந்த சன்னியாசியினுடைய மனதில் இடம் பிடித்தார்கள். திருப்தி, அந்த அளவுக்கு சேவை பண்ணியிருக்கிறாங்க. கடைசி அந்த சன்னியாசியும் அங்கே இருந்து சில காலங்கள் தங்கியிருந்து அடுத்த இடத்துக்கு போவதற்காக கிளம்பும்போது கதாய் பண்டிதர் பணிவோடு அவங்க முன்னாடி போய், சுவாமி, மீண்டும் நான் உங்களுக்கு என்ன கைங்கரியம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சன்னியாசி சொல்கிறார், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. நான் தீர்த்த யாத்திரை செல்லும்போது இப்போ எனக்கு உதவியாக ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. உங்கள் மகன் நிதாயை என்னுடன் அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கதாய் பண்டிதரின் இதயத்தில் இடி வந்து விழுந்து அந்த இதயமே பிளப்பது போல மூச்சை அடைந்து அப்படியே நிற்கிறார், விழுறார். அதுக்கப்புறம் வேத நெறிப்பொதி தன் மனைவிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க, என்ன பண்ண ஏது பண்ணன்ட்டு. கடைசியில் நிதாயை வந்து அந்த சன்னியாசி கூடால் அனுப்புறதுக்காக பெற்றோர்கள் ஒப்புக்கொண்டாங்க. இதை கேட்டுட்டு நித்யானந்த பிரபுவுக்கு பரம ஆனந்தம். சன்னியாசியோட செல்றதுக்கு சந்தோஷமாக அந்த சன்னியாசி கூடால ஏக சக்கரதாம விட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க. நித்யானந்த பிரபு அந்த ஏக சக்கரதாம விட்டு வெளியேறியது தான் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய மக்களால் அந்த துயரத்தை தாங்க முடியல. நித்யானந்த பிரபுடைய பிரிவு அங்கே இருந்தவங்க அனைவரும் இதயத்தையும் வாட்டியது. ஏன்னா நித்யானந்த பிரபு அங்கே இருக்கும்போது தினமும் அவங்கள பார்த்து நிதாய் நிதாய் அனைவரும் அவங்கள பார்த்து சந்தோஷமாக கூப்பிட்டு பேரானந்தம் அடைந்தாங்க. ஏன்னா நித்யானந்த பிரபு ஆனந்தத்தை அள்ளி அள்ளி வழங்கினார். இப்போ நித்யானந்த அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் அந்த கிராமத்தில் இருந்த ஒவ்வொரு கிராமவாசிகளும் அவரை நினைத்து மனமுருகி அழுது கண்ணீரோட வேற வழியே இல்லாம அந்த ஏக சாக்கிரதாம விட்டு ஒவ்வொருவரா வெளியேறினாங்க. அந்த ஊரே வெறிசோடியது. நித்யானந்த பிரபுடைய தந்தையான கதாய் பண்டிதரும் பத்மாவதி தாயாரும் தன் மகனுடைய பிரிவை ஆற்றாமல் 3 மாதங்களுக்கு ஆகாரம் நீர் எதுவுமின்றி தன் பையனையே நினைத்து கொண்டு இந்த உடலை விடுறாங்க. அவங்க அப்படியே பகவானுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றம் பெறுறாங்க. இது நம்ம பக்தர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பகவான் கீதையில சொல்லியிருக்கார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் யப்ரயாதே சமத்பாவம் யாதி நாஸ்யத்ர சம்சயக அப்படின்ட்டு அழகா சொல்றார்.
தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது ஒருவன் என்னை மட்டுமே எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகமில்லை அப்படிங்கிறார் பகவான். அதற்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், எம் எம் வாபிஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா. ஒருவன் தனது உடலை விடும்போது என் நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையே அவன் அடைகிறான் அப்படிங்கிறான். அதற்கு ஏற்றது மாதிரி நிதாயுடைய தாய் தந்தையர் சுயம் பகவானாக அவதரித்த தன்னுடைய குழந்தை நிதாயை நினைத்து நினைத்து கடைசியில் பரமக்கதியை அடைந்தார்கள். இறக்கும்போது எப்படி இறக்க வேண்டும் என்பதையும் அழகாக நமக்கு கீதையில் பகவான் உபதேசித்திருக்கிறார். அடுத்து அவங்க தாய் தந்தையர் கோலோகம் சென்ற பிறகு நித்யானந்த பிரபு இந்த சன்னியாசியோட கிளம்பிட்டாங்க தீர்த்த யாத்திரைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் தீர்த்த யாத்திரையில தான் இருந்தாங்க. அவருடைய 32வது வயசு வரை இந்த புனித யாத்திரையை மேற்கொண்டிருந்தாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா பத்ரி ஆசிரமம், அயோத்தி, பிரயாகை, சித்திரக்கூடம், திருப்பதி, ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், கன்னியாகுமரி, அப்படி இந்த அவ்வளவு இடங்களுக்கும் தீர்த்த யாத்திரை செய்து கடைசியா இவங்க விருந்தாவனத்தை அடைகிறாங்க. நித்யானந்த பிரபு இந்த பிரபு விருந்தாவனத்தை அடைந்தும் அவருடைய பரவச நிலை கோடிக்கணக்கான முறை அதிகரித்தது. ராதாகுண்டம், கோவர்த்தனகிரி, ஷாமகுண்டம், இப்படி ஒவ்வொரு இடத்தையும் தரிசித்து பரவச நிலை அடைகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தகவல் கிடைக்குது, நவதீப்ல சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்புறதுக்கு தயாராகிட்டார் அப்படின்னு. இதை அறிந்த நித்யானந்த பிரபு நவதீப்புக்கு கிளம்புறார். அங்க கிளம்பி அங்க போய் ஒரு பரம பக்தர் இருந்தார், அவருடைய வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிடுறார், நந்தனாச்சாரியார் அப்படிங்கிற இடத்துல. அங்க எல்லாம் சங்கீர்த்தனயத்துக்கு மகாபிரபு தயாராகி இருக்கும்போது தன்னுடைய சகாக்களுக்கு ஒரு கட்டளை இடுறார். மகாபாகவதர் ஒருவர் இங்கே விஜயம் செய்திருக்கார், அவ்வளோ பேரும் போய் அவரை தேடி கண்டுபிடிச்சு என் முன்னாடி கூட்டிட்டு வாங்கன்னு. அங்க அவங்களுடைய சகாக்கள்லாம் அவ்வளவு திசைகளிலும் தேடி சென்று, கங்கை கரையோரம்லாம் தேடி சென்று அவரை கண்டுபிடிக்க முடியாம மகாபிரபு கிட்ட சொல்ல, மகாபிரபு நானே இதை செய்கிறேன் அப்படின்ட்டு மகாபிரபுவே கிளம்பி நந்தனாச்சாரியாருடைய இடத்துல ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும்போது நித்யானந்த பிரபு அங்க இருந்து துள்ளி குதித்து கௌரங்கா அப்படின்னு ஏக்கத்தோட வர, கௌரங்கர் நித்யானந்தா அப்படின்னு சொல்ல, கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா நித்யானந்தான்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் ஒருவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு பரவச நிலை, இருவர்களுடைய கண்களிலும் கண்ணீர் அருவி போல பெருக்கெடுத்து ஆலிங்கனம் செய்து அந்த பரவச நிலையை அடைகிறாங்க. ஏன்னா சென்ற யுகத்துல அண்ணன் தம்பியா அவதரித்து லீலை பண்ணவங்க இந்த லீலையில இப்பதான் ஒண்ணு சேர்றாங்க. இதை பார்த்திருந்த அவருடைய சகாக்கள், பக்தர்கள் அனைவருக்கும் பரம ஆனந்தம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்ச தத்துவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சங்கீர்த்தனம் விண்ணை பிளந்து 3 லோகங்களைக்கும் ஹரிநாம சங்கீர்த்தனம் கேட்டு அந்த இடத்தில் உள்ள அமங்கலங்கள் எல்லாம் விலகி மங்களமாக மாறியது. தன் அவதரித்த நோக்கம் சங்கீர்த்தன இயக்கத்தை நித்யானந்த பிரபு வந்த பிறகு ஸ்தாபனம் பண்றாங்க. பஞ்ச தத்துவங்களோட இணைந்து இந்த நாம சங்கீர்த்தனம் எல்லா இடமும் ஒலிக்குது. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இருக்கிறது வரை நித்யானந்த பிரபு அவர் கூடவே வாசம் செய்கிறார்.
மகாபிரபு பூரிக்கு கிளம்புறாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு பூரிக்கு கிளம்பும்போது நித்யானந்த பிரபு அதுவார பிரச்சாரமே செய்யலை. மகாபிரபுவுடைய அந்த உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். மகாபிரபுவும் அதுக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்குறார். அனுமதி வழங்கிட்டு மகாபிரபு பூரிக்கு கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு நித்யானந்த பிரபு மகாபிரபுடைய கட்டளைகளை ஏற்று திருடர்களுக்கென்ன சூத்திரர்களுக்கென்ன தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு கூட கிருஷ்ணருடைய இந்த பிரேமையை அள்ளி அள்ளி கொடுத்தார் மகாபிரபு. இவங்க பாணிக்காட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல ராகவ பண்டிதருடைய வீட்டை தலைமை இடமா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க வங்காளத்தில். அதுக்கு பிறகு அவங்க நித்யானந்த பிரபு சூரியதாசருடைய புதல்விகளான ஜானவி மற்றும் வசுதாவை விவாகம் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் சாக்ஷாத் பலராமருடைய நித்திய துணைவிகளான ரேவதி மற்றும் வருணி தேவி தான் ஜானவி தேவியாட்டும் வசுதா தேவியாட்டும் லீலை பண்ணது. அதுக்கு பிறகு வசுதா அவங்க மறைகிறாங்க. ஜானவி அவங்களுடைய 2 குழந்தைகளான வீரபத்ரா மற்றும் கங்காதேவி 2 குழந்தைகளும் ஜானவி தேவியுடைய பாதுகாப்பில் வசுதாவுடைய மறைவுக்கு பிறகு ஜானவி தேவியுடைய பாதுகாப்பில் அவங்க வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபுடைய சகாக்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இருக்கிறாங்க. அதில் கௌரிதாச பண்டிதர், உதாரண தத்தர், பரமேஸ்வரதாசர், காலகிருஷ்ணதாஸ், சுந்தரானந்த தாகூர், தனஞ்சயர், இப்படி அவங்களுடைய சகாக்கள்லாம் இருந்தாங்க. இப்படி நித்யானந்த பிரபுடைய பிரச்சாரம் மேற்கு வங்காளத்தில் அவ்வளவு அற்புதமாக நடந்து அனைத்து பக்தர்களும் அங்கே இருந்த வாசிகள் அனைவருக்கும் ஆனந்தத்தை நித்யானந்த பிரபு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. இப்போ அடுத்த வகுப்பில் நம்ம ஏகசக்கரதாமனுடைய மகிமைகளை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.